ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 320 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50 நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 23,024 பாயிண்ட்ஸில் இருக்கு. மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போனாங்கன்னா 23,000 கீழே மார்க்கெட் போயிடும். ஸோ யாரோ ஒரு ப்ரோக்கரேஜஸ் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க, மார்ச்சில் 21,000 போகும் அப்படின்னு சொல்லி. மேபி இதே ட்ரெண்டில் போச்சுன்னா அது வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ ட்ரம்ப் பதவியேற்று அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரத்தாறு ஓடி இருக்கு. சென்செக்ஸ் 75,838 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1,235 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 779 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 41,570 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி பார்க்கும்போது 494 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 41,697 பாயிண்ட்ஸில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 5,920 கோடிக்கு நெட் செல்லாக சார்ந்திருக்காங்க. டிஎஸ் 3,500 கோடிக்கு நெட் பயா சார்ந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 8% கீழே விழுந்திருக்கு. ஸோ இதில் நிறைய நியூஸஸ் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நேற்று என்ன அப்டேட் வந்துன்னா, மோட்டிலால் ஓசாலுக்கு வந்து இவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு பணம் கொடுத்து இவங்கள ஸ்டாக்கை வாங்க வச்சு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன். ரெண்டாவது இவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்ஸு அப்படி ஏதோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த பிளைனு ஜெட் அதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அலிகேஷனு. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன ஒரு அப்டேட் வந்துருந்துன்னா, இவங்க ரெண்டு ப்ரொமோட்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அந்த பேசிஸில் இன்னைக்கு 8% அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்படி பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தோ கடைசியில் அடிச்சு 12,000 போயிட்டு இப்போ 9,000 சம்திங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயே கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேயும் நடக்குது. ஸோ ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது இது கல்யாண் ஜுவல்லர்ஸ். இன்றைக்கி 8% கீழே விழுந்திருக்கு, 488 ரூபா இருக்குது. ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன பாருங்க இன்னும் 2 மாசத்துல 800 ரூபா போகும், அந்த டைம்ல நீங்க வந்து சொல்லுவீங்க இது லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக்னு சொல்லி நக்கலாக சொல்லியிருக்காரு. ஸோ நக்கல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. இதுல நான் வந்து லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக்னு தான் சொல்றேன். ஆனால் என்னன்னா இது பி ரேஷியோ பாருங்க 87 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட்லேயே தொட முடியாது, ரொம்பவே ஓவர் வேல்யூடு. நான் தான் சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்முக்கு ஒர்த்து தான். ஆனால் நீங்கள் வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம் தான் நான் சொல்றேன். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ எடுக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காண்டி வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் என்னோட கருத்து கல்யாண் ஜுவல்லர்ஸில். நீங்கள் புரிஞ்சிக்காம கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் 25 ரூபா 83 காசில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 4% நெகட்டிவ். இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இயர் ஆன் இயர் பேஸில் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டோட்டல் இன்கம் 7% க்ரோத்து, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% க்ரோத், நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க குவார்டர் பேசிஸில். பட் இதில் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெபாசிட் வெறும் 6.3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 0.06% டிக்ளைன் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. குவார்டர் பேஸில் 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதே சீக்வன்ஷியல் பேஸில் 40% காலி ப்ரொவிஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் அடிச்சிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். பட் ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டோட்டல் இன்கமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் டெபாசிட் வெறும் 6% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால தான் சவுத் இந்தியன் பேங்க் அடிச்சிருக்காங்க. மேபி எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 25 கீழெல்லாம் வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து சவுத் இந்தியன் பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Q3ல ப்ராஃபிட் வந்து 1% காலியாக இருக்கு. 168 கோடியா இருக்கு. ரெவன்யூ வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த வாட்டி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1,119 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரைஸ் ஆன பேஸில் அது அவங்களுக்கு ப்ராஃபிட்ல இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ப்ராஃபிட் 1% கீழே விழுந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ரெவன்யூக்கு 77% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 1,012 கோடி அங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டெக்னாலஜி சொல்யூஷன் செக்மெண்ட் வந்து 304 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. எபிட்டா அந்த செக்மெண்ட்ல 1.1% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் த நெட் இன்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஸோ நெட் கேஷ் பொசிஷன் நீ பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் எண்ட் ஆஃப் டிசம்பர் குவார்ட்டரில் $154 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு வேல்யூவான ஸ்டாக் தான். பட் இப்போ நான் லாஸ்ட் பார்க்கும்போது 816 க்ளோஸ் ஆயிருக்காங்க அந்த ஸ்டாக்கு. வேல்யூஷன் பார்க்கும்போது 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட 52 வீக் லோ பக்கம் ட்ரேட் ஆகுது. ஏன்னா 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 790, இப்போ ட்ரேட் ஆகுது 816 ரூபா. கிட்டத்தட்ட 26 ரூபா சம்திங் தான் அதிகமாக இருக்குது. மேபி ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை இந்த ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டில்
அடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்தால் பெருசாக அடி விடாது. இதே மாதிரி வீக்காக இருந்தால் எப்படி ஒரு 5% 4% நெகட்டிவ் போகலாம். பட் அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, பட் இப்போ 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரோட பயோஃபியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து கெயில் ப்ளஸ் வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இவங்களுக்கு கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த கம்ப்ரஸ் பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ரீசன் பார்க்கும்போது சத்தீஸ்கரில் அவங்களுக்கு 6 முனிசிபல் கார்பரேஷன் அக்ராஸ் ஸ்டேட் இருக்குது. ஸோ அங்கே இருந்து இந்த அர்பன் சாலிட் வேஸ்ட் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாட்டு அந்த சாலிட் வேஸ்ட் எல்லாமே கம்ப்ரஸ் பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, கெயில் கூட பிபிசிஎல் கூடயும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கெயில் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. கெயில் வந்து கிட்டத்தட்ட அம்பிகாபூர், ராய்கர், கோர்பா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. பிபிசிஎல் வந்து பிலாஸ்பூர், தமான்ட்ரி, ராஜனோடகன் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளான் செட்டப் பண்ணுறதாட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த டீல் மூலமாட்டு 350 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் வந்து பெர் டே வந்து வருது. ஸோ 500 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் பயோமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலம் மட்டும் இந்த பயோஃபில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 70 MT கம்ப்ரஸ் பயோகேஸ் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாட்டு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து கெயில் பிபிசிஎல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. 2 பேரும் சேர்ந்து ஒரு 600 கோடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 326 கோடியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ரீமியம் இன்கம் 12,261 கோடி பண்ணியிருக்காங்க, 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சால்வன்சி ரேஷியோ 211.8% இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது அதிகரிச்சிருக்கு. ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலன்னு பார்க்கும்போது ஒரு ரெக்கார்ட் growth 27.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,430 கோடியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாலிசி இஷ்யூட் அது வந்து இந்த 9 months ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் பார்க்கும்போது 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் மார்ஜின் 22.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு எஸ்டிமேட் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து அதிகமாட்டு தான் வந்திருக்குது. சைன்டிஎல்எம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 41% காலியாக இருக்குது, 11 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 18 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 41% காலி, ரெவன்யூ 39% அதிகரிச்சிருக்கு, 444 கோடியாக இருக்குது. எபிட்டா 6.21% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 6.1% இருக்குது, பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 9% இருந்திருக்கு. நியூ குளோபல் கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அந்த செக்மெண்ட்டில் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது $1 பில்லியன் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2,915 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இதில் வந்து அதாவது வேல்யூ ஆஃப் ஆர்டர் வந்து இந்த குவார்ட்டரில் அக்யூர் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்மெண்ட் 31% growth காமிச்சிருக்கு, ஏரோஸ்பேஸ் 14% growth காமிச்சிருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் 47% growth காமிச்சிருக்கு, மெட்டெக்னி பார்க்கும்போது அது 156% வந்து வேற லெவலில் growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிபிஏ பிஸ்னஸ் 46% growth காமிச்சிருக்கு. பாக்ஸ் பில்ட் அண்ட் கேபிள் மெக்கானிக்கல் இது ஒரு 16%, சாரி பாக்ஸ் பில்டு வந்து 16%, அடுத்தது வந்து கேபிள் மெக்கானிக்கல் அது ஒரு 49% growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் பிஸ்னஸ் பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் நீ பார்க்கும்போது 80 மில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரப்பே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 597 க்ளோஸ் ஆனாங்க. ஸ்டாக்கோட 52 வீக் லோன் பார்க்கும்போது 580 தான், கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்டை நோக்கி தான் வராங்க. ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க, இப்போதைக்கு தொட முடியாது. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு 9% சம்திங் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இது சைன்டிஎல்லாம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்தியன் சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் நீ பார்க்கும்போது ப்ராஃபிட் இல்லை, லாஸ் தான், கிட்டத்தட்ட பயங்கரமாக லாஸ் பண்ணியிருக்காங்க. 429 கோடி லாஸு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 16.5 crores பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து அது இப்போ மல்டி ஃபோல்டாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஒரு 190 கோடி வந்து அவங்களுக்கு எக்ஸப்ஷனல் லாஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ 17% காலியாக இருக்குது, 903 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் குமரமங்கலம் பிர்லா வந்து 7,000 கோடிக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணுறது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓப்பன் ஆஃபர் 26% வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் 3,142 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது இந்தியன் சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, ரொம்பவே அடி வாங்கியிருக்கு.
பிபிசிஎலும் வால்ஸ் எனர்ஜியும் வந்து கொலாபரேஷனில் வராங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு எல்எஃப்பி பேஸ்டு சோலார் பவர் ப்ராஜெக்ட் பைப்லைன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 14 லொக்கேஷனில் வருது. குறிப்பாட்டு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அந்த மாதிரி ஏரியாலலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.6 மெகாவாட் பெர் ஹவர் பேட்டரி கெப்பாசிட்டி இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. எல்எஃப்பி அப்படின்னு சொல்கிறது லித்தியம் அயான் பாஸ்பேட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிலிவர் என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தெலுங்கானாவில் 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து போட இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாம் ஆயில் ஃபெசிலிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தெலுங்கானாவில் அவங்க போட இருக்கிறாங்க. இந்தியன் சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் கும்பா பாடினது மாதிரி டால்மியா பாரத்தோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 75% ப்ராஃபிட் காலியாக இருக்குது. 66 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 12% காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த சிமெண்ட் செக்டார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இல்லாத மாதிரி தெரியுது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிட்டி கேஸ் வால்யூம்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 வந்து 10 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ கரண்ட் ஆட் அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 0.4 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் ஆட்டு கரண்ட் ஆட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2030 10 மில்லியனை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது, பட் வச்சிருப்பீங்க நிறைய பேர். ஸோ ப்ராஃபிட் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 39% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது, சில பேர் வச்சிருப்பீங்க. இவங்க வந்து B2B இ காமர்ஸ் செக்மெண்ட், அந்த செக்மெண்ட்டில் தான் அந்த கம்பெனி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா 2 பேங்க் ஸ்டாக்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க், இன்னொன்று வந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். யூகோ பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 639 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2377 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.17% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1585 கோடியாக இருக்குது. 41.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.91% குறைச்சிருக்காங்க. 3.18% இருக்குது. முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது முந்தின குவார்டரில் 3.18% இருந்தது, இப்போ 2.91% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஐ 0.73% இருந்தது, 0.63% குறைச்சிருக்காங்க. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 96.16% இருக்குது. டோட்டல் பிஸ்னஸ் நீ பார்க்கும்போது ஒரு 12% க்ரோத் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 9% க்ரோத் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 16% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் அட்வான்சஸ் 31% க்ரோத் ஆயிருக்கு. இந்த ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் வருது. ஸோ இதோட க்ரோத்னு பார்க்கும்போது ஹோம் லோன் வந்து ஒரு 19.35%, வெஹிக்கிள் லோன் 51.93% க்ரோத் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர் அட்வான்சஸ் 20% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இ செக்டர் 12% க்ரோத் ஆயிருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 74.45% இருக்குது. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 16.25% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டயர் 1 கேபிட்டல் ரேஷியோ 14.17% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தா 44 ரூபால இருந்துச்சு. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ரொம்ப பெரிய அளவில் வந்து பேங்க் ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கிறதுங்கிறது என்னோட கருத்து. இந்தியாவோட என்எம்டிசி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரீசெண்டாக போனஸ் கொடுத்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 6500 கேரட்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இருக்கிறாங்க மைன்ஸ் மூலமாட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்கிற பன்னா மைன் மூலமாட்டு தான் மைன் பண்ணுறாங்க. $3.4 மில்லியன் வேல்யூ உள்ள டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுப்பாங்க போல். இந்த ப்ரொடக்ஷன் மூலமாட்டு, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 or 3 months இதோட ப்ரொடக்ஷன் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல். கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் 3 years வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா பன்னா மைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் மத்திய பிரதேசில் மைன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைன் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் அது வந்து என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 18% காலி. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது ஒரு 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 2.80% இருக்குது. முந்தின குவார்டரில் 2.97% இருந்ததை குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஐ 0.99% இருந்துச்சு முந்தின குவார்டரில், இப்போ 0.94% குறைச்சிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 19% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் க்ரோத் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் அசட் க்ரோத் 29% இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட டெபாசிட் வந்து ஒரு 24% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்டரில்.
டேர்ம் டெபாசிட் 16% இருக்கு. காசா ரேஷியோ 18.4% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்த ஸ்டாக்ல நம்ம ட்ராக் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.